இப்போ புடலங்காய் கூட்டு பண்ணுவதுக்குங்க. புடலங்காவும் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அது நல்லா கொஞ்சம் ஊறினோடனே இந்த எண்ணெய் காஞ்சி கடுகு வெடித்தோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கினோடனே நம்ம பாசிப்பருப்பும் புடலங்காயும் நறுக்கி வச்சதை அதில் போட்டு அதையும் நல்லா அப்படியே வதக்கி கொஞ்சம் லேசாக தண்ணி தொளித்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அளவாக உப்பு போட்டு ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து அல்சர்காரங்க பச்சை மிளகா சேர்க்கக்கூடாதுங்க, அதனால் வயிறு வலி வரனால ஒரு வத்தல், இந்த ஒரு வத்தலை வெங்காயம் புடையிலே நம்ம போட்டுறணும். இதை கிள்ளி போடலாம், நாங்கள் கிள்ளி போடாமல் அப்படியே முழுசாக போடுறோம், அதில் இருக்க வரப்பே போதுங்கிறக்காண்டி. இந்த வெயில் காலம் வயிறு புண்ணாக இருக்கவங்கெல்லாம் அல்சர்னால வரப்பு சாப்பிட முடியாதனால இந்த வத்தல் நம்ம அப்படியே வேகப்போ அதில் இருக்க உரப்பெல்லாம் இறங்கிடணும். இன்னும் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த ஜீரகம் இந்த காயெல்லாம் காசு பருப்பும் புடலங்காயும் வச்சுட்டு வச்சுருக்காங்க, அதை அப்படியே போட்டணும். போட்டுட்டு தேவைக்கிற உப்பு போடணும். இந்த உலப்பம் போட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி தொளித்து சிம்மில் வச்சிடணும். வச்சோன்னே இந்த காய் நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம இதை முதலே தாளித்ததுனால இதை வந்து தேங்காய் மட்டும் துருவி போட்டு இறக்கிடலாம். இந்த கூட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துங்க கீரை கடைஞ்சல் தயிர், இந்த வெயில் காலனால குழம்பெல்லாம் வேணாங்கிறாங்க, அதனால் தயிர் கீரை மசியல் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த காய்கறி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க.